Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்றுக்கு தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் தான் போனோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, பிளான் பண்ணல. சால்வியா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்குது. நம்ம தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸை டாப்லேருந்து பார்க்கலாம், டாப் வியூ வந்து பார்க்கலாம். அதுக்கு மேலேருந்து கீழே ஃபால்ஸை பார்க்கலாம். அது ஒரு சால்வியா காட்டுன்னு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு தெரில. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறக்காம கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேவ்குண்டில் நம்ம ப்ரோ இதில் தான் தங்கியிருந்தோம், இந்த ரூமில். இங்கே வந்தீங்கன்னா ஒரு 60 பேர் தங்கலாம். ஆராதியா தேவ்குண்ட் அட்வென்ச்சர்னு போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். இதுக்கு அப்படியே ஒரு 200 மீட்டர் நடந்து போனால் ஃபால்ஸு. வந்தீங்கன்னா ப்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்கள். செம ஸ்டே, அப்புறம் ஹோம் ஃபுட்டு பெர் டேக்கு வந்து 600 ரூபா. லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் இன்க்ளூட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா எதாவது வாங்கினா ஒரு நேரத்துக்கு 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். சேஃபான இடம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேவ்குண்டுக்கு என்ட்ரி வந்து இப்போ 200 ரூபா வச்சுருக்காங்க. இதுதான் ப்ரோ வீடு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருந்து 2 நாள் இங்கே தான் இருந்தோம். ஸோ அதை அப்படியே முடிச்சுட்டு இனி அப்படியே அடுத்த இடத்துக்கு தான் போகிறோம். இனி அப்படியே பெட்ரோல் போடணும். அதனால தான் வண்டி இந்த குளத்தில் இருக்குது. அதை போட்டுட்டு தான் கெட்டணும். ஸோ வாங்க ஐஸ், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து தேவ்குண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ப்ரோ வந்தீங்கன்னா நல்லா பண்ணி தருவாங்க ரேட்டில். ஆராத்யா தேவ்குண்ட் அட்வென்ச்சர், அங்கே வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்துப்பாங்க. எல்லாமே ஸ்டே, ஃபுட்டு, என்ட்ரி, ஃபால்ஸ் போகிறது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சரி ப்ரோ, பாய், பார்ப்போம். பாய். இங்கே தான் என்ட்ரி போடுவாங்க. இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே ஃபால்ஸ் இங்கே போகிற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, பார்ப்போம். பாய் 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 பாய். கைஸ், தேவ்குண்ட் ஃபால்ஸ் போகிற வழி இங்கே வந்து சீக்ரெட் வாட்டர் ஃபால்னு இருக்குது. இங்கேயுமே போகலாம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி வந்து 200 ரூபா வைப்போம். லைஃப் ஜாக்கெட் தருவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் நடந்தால் போதும். அப்படியே போயிட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். குண்டு மாதிரி இருக்கும். அதில் குதித்து குளிக்கலாம், நல்லாயிருக்கும். போன வாட்டி போயிருக்கேன், இந்த வாட்டி இதில் போகலை. யாராவது போகணுன்னா போய்க்கோங்க. சீக்ரெட் வாட்டர் ஃபால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்விம்மிங் தெரியாத ஆள் கூட குதித்து குளிக்கலாம், அந்த மாதிரிப்பட்ட இடம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, சால்வியா காட். சால்வியாவா காட், அது ஒரு காட் இருக்குது, சால்வியா காட்டுன்னு. மேப்பில் போட்டிங்கனாலே எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடலாம். இது எப்படின்னா, அது தேவ்குண்ட் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். தேவ்குண்ட் ஃபால்ஸுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுதான் அது சால்வியா காட்டுன்னு வச்சுருக்காங்க. இது இங்கேருந்து போகிற வழியில் தான் இருக்கும். தேவ்குண்ட் ஃபால்ஸ் போகிற வழியில் அங்கேருந்து வரணுன்னா ஒரு 27 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஆளுக்கு என்ட்ரி 50 ரூபா. நான் 500 ரூபா கொடுத்தேன்னா சில்லறை இல்லைன்னு சொல்கிறேன். 30 ரூபா தான் இருக்குது. சரி, 30 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடமும் நமக்கு ஒரே டிஸ்கவுண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, தெரியுமான்னு தெரியல, பார்க்கலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தோன்னே சால்வியா காட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே போக வேண்டியது தான். கீழேருந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வேறு லெவல் பாருங்க. அங்கே கடந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. யாரும் போடாதீங்கன்னு தான் எவன் கேட்கான். இது ஒரு வேலையாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டாப் வியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நடக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜாக்கெட்டையும் பேண்ட்டையும் போட்டுருந்தேன். எப்படி போவேன்னு தெரியல. நான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது போல். ஆனால் பீக் மன்சூனில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். இந்த பீக் மன்சூனில் வந்தீங்கன்னா அந்த சால்வியா காட்டு ஒர்த்தாக இருக்கும். சுற்றி தண்ணி வாட்டர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். நிறைய பார்க்கலாம். ஆனால் இப்போ ஒன்றுமே பெருசாக இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி இல்லை. ஒரு அண்ணன்ட்ட ஃபோட்டோ பார்த்தேன், அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. சரி, வந்துட்டோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. நானும் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படியே சுற்றி அப்படியே போகணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, மேகம் எப்படி இறங்கி நிற்கிதுன்னு. அப்படியே சுற்றி போகணுன்னு நினைக்கிறேன். எங்கே போகணுன்னு தெரில. தண்ணி சவுண்டு அந்த பக்கம்தான் கேட்குது. அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சரியான வியூ இது. ஆனால் வாங்க அப்படி போவோம். போகிற வழி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இறங்கி போகிற மாதிரி இருக்குது. நான் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே பார்த்தானா ரூட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே கீழே இறங்கி அப்படியே போகிற மாதிரிலாம் இருக்குது. தண்ணி நிறைய இருந்தால் ஒர்த்து, இல்லைன்னா
கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் வியூ ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு பார்க்கலாம். பெரியா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அப்படியே நம்ம அதுலேருந்து அப்படியே இறங்கி வரணும். ஏறி போகிறது தான் பெரிய டாஸ்க்கு. அப்படியே இங்கேருந்து வந்து அந்த ரூட்டில் போகணும். அப்படியே போய் சுற்றி போகணுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து ரூட்டு தான் ஒரு மாதிரி ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது. நல்ல ஒரு ஷூ போட்டுருக்கோங்க, இல்லைன்னா கஷ்டம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சத்தியமாக ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. ரூட்டெல்லாம் ஃபுல்லாக வழுக்கிறது மாதிரி தான் இருக்குது. பார்த்து போகணும். ஸ்பீடாலாம் ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அவர் நம்ம கூட வந்துட்டு தான் அவர் அங்கே போயிட்டார், அந்த எல்லோ கலர் டிஷர்ட்டு. ஸோ நம்ம இப்படியே போயிட்டு சுற்றி அப்படியே வரணும் அப்படிங்கிறாங்க. போகிற வழி கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குமா, பார்த்து போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். உசுறு போகிற மாதிரி இருந்து கைஸ் அந்த ஒரு வழி. அப்போது ஒஸ்ட்டு ரூட்டு. அதுலலாம் ஒரு கயிறு போட்டு வைக்கலாம், ஆனால் எதுவுமே இல்லை சேஃப்டிக்கு. மோசமான ரூட்டு அது. நான் வேறு இந்த ரைடிங் ஜாக்கெட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு பேக் எல்லாம் போட்டு வந்துட்டேன். அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் மறக்க மாட்டேன் அந்த ஒரு ரூட்டை. அப்பா சரியான அட்வென்ச்சர் அந்த ஒரு ரூட்டு. அந்த ஆள் போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு ரூட்டு சரியான அட்வென்ச்சரு. அப்பா மோசம் அந்த ரூட்டு. உங்களுக்கு அட்வென்ச்சர் வேணுமா, சால்வியா காட்டு வாங்க. மில்கி பார்லாம் பெருசாலாம் இல்லை, மில்கி பாரோடி மோசமாக இருக்குது. ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தேவ்குண்ட் ஃபால்ஸு. நேற்றுக்கு இது தான் பார்த்தோம். அது மேலெலாம் வெறித்தனமாக தண்ணி விழும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுதான் நம்ம அந்த மில்கி பார் போகும்போது பார்த்த டேமு. அந்த தெரியுதுடா, தெரியாமல் இந்த ஜாக்கெட்டை போட்டு வந்துட்டேன். ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், இப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கல. யாரும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் லைட் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு ட்ரெக் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக்லேயும் எவ்வளோ வெயிட் கம்மியாக வச்சுக்கணும் அவ்வளோ வெயிட் கம்மியாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுட்டு ட்ரெக் பண்ண மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் தேவ்குண்ட் வாட்டர் ஃபால். இந்த ஒரு வியூக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்தோம். ட்ரோனில் தாங்க இந்த ஒரு இடம் நல்லா தெரியும். இதில் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் ட்ரோன் விட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சுற்றி தண்ணியாக தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே. நான் நினச்சி வந்தேன், வேறு மாதிரி நினச்சி வந்தேன். ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் ஓகே, நல்லா தான் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கிலோமீட்டர் கம்மி தான், ஆனால் வந்து 1 hour ஆகிருக்கு வர்றதுக்கு. இங்கே பாருங்கள் வியூவை. இதான் வியூ, லாஸ்ட் எண்டில் இதான் வியூ. சுற்றி பயங்கரமான வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். நமக்கு இந்த பக்கம் போனால் டேமு, இந்த பக்கம் போனால் குட்டி குட்டி வாட்டர் ஃபால் பார்க்கலாம். இந்த பக்கம் போனான்னா தேவ்குண்ட் வாட்டர் ஃபால் பார்க்கலாம். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால் இருக்குது குட்டியாக, அதுவும் நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 2 வாட்டர் ஃபால், இந்த 2ஐயும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்களா? ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்க்கலாம். சரியான வியூ கைஸ். ஆனால் இது தண்ணி மட்டும் ஃபுல்லாக போச்சுன்னு வைங்களேன், ஒர்த்தாக இருக்கும். ஆனால் என்ன தண்ணி தான் இல்லை, இருக்குது ஓரளவுக்கு இருக்குது. நேற்றுக்கு தான் அந்த ஃபால்ஸை பக்கத்துலேயே பார்த்துட்டு வந்தோம், இன்றைக்கி தூரமாக இருந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தேன், இந்த பார்த்தீங்களா குட்டி அந்த இதில் தெரியல, அதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. நேற்றுக்கு அதில் தான் போயிட்டு வந்தோம், அது தெரியுது. வேறு லெவலில் இருக்குது கைஸ். அது சும்மா தான் கீழே பார்த்துட்டு இருந்தேன், அப்படி பார்த்தேன். அந்த ஒரு டேமை வந்து நம்ம மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது பார்ப்போம். எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது, எல்லாமே வந்தீங்கன்னா பார்க்குறேங்க. ஸோ வாங்க இப்படி போயிட்டு பார்க்கலாம். அந்த ஒரு வியூவில் 1 hour இருந்து வாய் பார்த்துட்டு கொஞ்சம் மேப்லாம் பார்த்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு, அந்த இடம் நல்லா இருந்துச்சு, நெட்வொர்க் இருந்துச்சா, அப்படியே அங்கே உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு அந்த வியூ நல்லா பார்த்துட்டு சூப்பராக இருந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இனி ஏறணும், அதான் பெரிய டாஸ்க்கு. ஸோ வேறு லெவல் கைஸ். சால்வியா காட் மஸ்ட் விசிட்டு. தேவ்குண்ட் ஃபால்ஸ் இங்கேருந்தே பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். 55 ஆகுது. இந்த ஒரு ரூட்டு அப்படி இறங்கி அந்த செம்மண் தெரியுதுல, அது வரைக்கும் ஒரு மாதிரி ரூட் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்து இந்த ஃபால்ஸுக்கு அப்படியே பின்னாடி தேவ்குண்ட் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போக வேண்டிய அந்த ஒரு இடம் தான். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக போகணும். நல்ல ஒரு ஷூ, நல்ல ஒரு செப்பல், நல்ல ஒரு இதாக போட்டுக்கணும். இல்லைனா ட்ரெஸ்ஸுமே நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க. டிஷர்ட்டு, ட்ராக் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டான ட்ரெஸ்லாம் போடாதீங்க, நடக்க முடியாது. ஜாக்கெட் போட்ட எனக்கே ஃபுல்லாக விசர்த்து ஊற்றுது. எப்படியா சீக்கிரம் மேலே போகணும். ஸோ பிளான் பண்ணி ட்ரெக் வாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.
டைம் 1 ஆகுது. போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போனேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக விசரத்து ஊற்றியாச்சு. அப்பா ஜாக்கெட்டு பெருசாக காற்று இல்லை, ஜாக்கெட்டு பேண்ட்டும் போட்டிருக்கு, அது சுத்தம். அப்பா மேலே வந்தாச்சு. ஏறுறது கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன், இறங்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு 30 மினிட்ஸில் மேலே வந்தாச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் வண்டி விட்ட இடத்துக்கு போயிடுவேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்பா முடியலை கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து ட்ரெக்கை முடிச்சிட்டோம். பார்க்கிங் வந்துட்டேன், தண்ணி எடுத்துகிட்டு போகல. அப்படியே அந்த 1 லிட்டர் தண்ணியும் குடித்து முடிச்சாச்சு. இனி அடுத்து மேப் பார்த்து அடுத்து எங்கே போகணுன்னு பார்க்கணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். முடியலை. அப்படியே எங்கே போகிறோன்னா பீம்சங்கர் கோயில் இருக்குது. அது வந்து ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம், அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் காட்டுது. எங்கே எப்படி போகிறதுனே தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது. நிறைய இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்குது. அதுதான் இந்த மகாராஷ்டிராவில் உள்ள பெரிய பிரச்சனையே. அதுதான் நம்ம வந்து ஈஸியாலாம் ஒரு இடம் போக முடியாது, லாங்காக சுற்றி போனால் மட்டும்தான் போக முடியும். ஸோ அப்படி வந்து இப்போது பீம்சங்கர் ஜோதிலிங்கத்தில் ஒன்று இருக்குது, ஜோதிலிங்கத்தில் ஒன்று 12 ஜோதிலிங்கத்தில் அது ஒரு கோயில், அங்கே தான் போகிறோம். 125 கிலோமீட்ரு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே போகிற வழியில் ஒரு பிரியாணி சாப்பிட வந்தோம். இதோட ரேட் 220 ரூபா. ஹாஃப் பிரியாணி 220 ரூபா. ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, இது சால்னாவா, ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. அப்படியே இந்த அண்ணாங்கள்லாம் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு எங்கே போகிற என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம கூட செல்ஃபியெல்லாம் எடுத்துருந்தாங்க. அண்ணா ஹாய். அண்ணா ஹாய். எல்லோரும் கேட்டு அவங்க நாக்பூர் போகிறாங்க போல். அவங்க நல்லா பேசிட்டு நல்லா செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்படியே பாய் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போனாங்க. ஓகேண்ணா, பாய் பாய் பாய். இன்னும் நமக்கு வந்து பீம்சங்கர் கோயில் போகிறதுக்கு 63 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஒரு கோயில் வந்து ஜோதிலிங்கத்தில் 12 ஜோதிலிங்கத்தில் ஒன்று. நம்ம ராமேஸ்வரத்தில் கீழே நமக்கு ஒன்று கீழே ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இந்த சைடாக வரதுனால இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். பீம்சங்கருக்கு கடைசி ராமேஸ்வரத்தில் முடிப்போம். ஸோ நம்ம 12 இந்த ட்ரிப்பில் முடிக்க தான் போகிறோம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே நான் வண்டியில் போயிட்டுருந்தேன். அந்த பீம்சங்கர் கோயில் தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகிற வழியில் இந்த ஒரு ரூட்டை பார்த்தேன். எப்பா செம்மையாக இருக்குது கைஸ். இந்த ஒரு ரூட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். சன்செட் ஆகுது. இந்த ஒரு இடம் ஃபுல்லாக க்ரீனாக வேறு மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே வண்டியை விட்டுட்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. சுற்றி மலை தான். இங்கே பாருங்கள், அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே அப்படியே வந்து சுற்றி மலையாக தான் இருக்குது. 360 டிகிரிக்கும் மலை தான் இருக்குது. ஸோ போனால் பாருங்கள் இந்த பீம்சங்கர் போகிற வழியில் புனேலேருந்து வரப்போ. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இந்த பீமாசங்கர் கோயில் வந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனால் பார்த்தா ஃபுல்லாக வில்லேஜ், தரமான வில்லேஜு. நைட்டு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இது ஃபுல்லாக மலை மாதிரி இருக்குது. ரூட்டை பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கு. பெருசாக கடையும் எதுவுமே இல்லை, வண்டியும் இல்லை, பெட்ரோல் பம்பும் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இங்கே போகிறீங்கன்னா பிளான் பண்ணி போங்க. எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி இப்போ டைம் 6:45 ஆயிடுச்சு. எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவேன்னு தெரில. இன்னும் 30 கிலோமீட்டருக்கு 1 hour காட்டுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பீமசங்கரா கோயில் போகிற வழியில் உள்ள ரூட்டை பாருங்கள். ஏதோ முசூரி மாதிரி இருக்குது. சரியான ரோடு. அப்போ அங்கே ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு நடுவில். வாங்க பக்கத்தில் போய்ட்டு காட்டுறேன். சரியாக இருக்குது சூரு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மிரண்டே போனேன் பார்த்துட்டு. அப்படியே நின்றுட்டேன் வண்டியை வச்சுட்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அப்படியே மேலேருந்து வந்தோம். இங்கே தண்ணி கலரு சூப்பராக இருக்குது. இப்போ நைட் ஆனதுனால மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும், சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம மேலே போகணும். இந்த பக்கமும் ஓடிட்டுருக்கு ரிவரு. வேறு லெவலில் இருக்குது கைஸ். வந்தீங்கன்னா பாருங்கள். பீமாசங்கர் கோயில் ஜோதிலிங்கத்தில் ஒன்று, 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 7:40 ஆகுது. இன்னுமே ரீச் ஆகலை. சன்செட்டு மட்டும் ஜம்முன்னு ஆகி சூப்பராக பிங்க் கலரில் இருக்குது. ரோடு உண்மையிலே ஒஸ்ட்டு சத்தியமாக.
இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஓட்டினதே இல்லை, அந்த மாதிரி இருக்குது ரோடு. தயவுசெய்து ரோட்டை போட்டு வைங்கடா அந்த மாதிரி சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு. கல்லெல்லாம் வச்சுருக்கானோ, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. இன்னும் 12 கிலோமீட்டர் போகணும், 1/2 மணிக்கு ஒரு காட்டுது. சரியான ஹில் ஸ்டேஷனு, பக்காவாக இருக்குது. எப்பா நேராக வந்து மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி அப்படி வருது கோயில். அங்கே இருக்குது மேலே. ரோடை போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ வாங்க, இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. 8, 9 தான் ரீச் ஆகணும்னு போட்டிருக்கு. வாங்க போயிட்டு பார்க்கலாம். குளிர வர ஆரம்பிச்சிட்டு கைஸ் ஃபைனலாக நம்ம பீமா சங்கர் வந்துவிட்டோம். இங்கே ஒரு கடையில் தான் சாப்பிட வந்திருக்கோம். ரொட்டியும் சப்ஜின்னு சொன்னாங்க, அது கூட ஊறுகாயும் இருக்குது. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து பீம் சங்கரில் டென்ட்டு போட்டாச்சு. ஒவ்வொருத்தனும் 1000ங்கிறான், 1500ங்கிறான், 2000ங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு கோயில் இருந்துச்சு, அங்கேயே வந்து கேட்டேன். அங்கே ஒரு அக்கா சொன்னாங்க இங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே வந்து கேட்டோன்னே ஆதார் கார்டு காட்டிட்டு 100 தான் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இங்கே நம்ம டென்ட்டை போட்டாச்சு. என்ன ரேட்டு சொல்கிறான் தெரியுமா ரூம்லாம்? ஸோ அதனால் நம்ம இங்கேயே டென்ட் போட்டாச்சு. நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு ஜோதிலிங்கம். இந்த ட்ரிப்பில் ஃபஸ்ட் ஜோதிலிங்கம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் போனதில்லை. ரோடு பயங்கரமான ஆஃப் ரோடு. ஸோ பிளான் பண்ணி வந்துக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்றுக்குள்ள விலாகை தான் வச்சு இன்றைக்கி மார்னிங் ஆச்சு கோயில் போக போகிறோம். அந்த விலாகையும் இதோட சேர்த்து என் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கோயிலே டென்ட்டை போட்டாங்க கைஸ், வேறு லெவல். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படியே அங்கேயே பாத்ரூம் இருக்குது, போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். 60 ரூபா ஆகும் மொத்தமாக குளிச்சு முடிக்கிறதுக்கு, ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அப்படியே நம்ம குளிச்சாச்சு. இனி அப்படியே நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம். வேறு லெவல் கைஸ், பீஸ்ஃபுல்லாக தூக்கம். 4 மணி கரெக்டாக மணி அடித்தாங்க. செம்மையாக வைப்ரேஷனாக இருந்துச்சு. அப்படியே எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு. இனி அப்படியே கோயில் தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் கோயில் பார்க்கிங்கு. காலையில் ஒரு 7:20 ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஒரு மாதிரி மிஸ்டாக தான் இருக்கும் பயங்கரமாக. ஸோ வாங்க, இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். காலையிலே பயங்கரமான கூட்டம். டைம் 7:20 தான் ஆகுது. 4 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க போல் ஃபஸ்ட்டு பூஜை. 7:20க்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. வந்துட்டோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஜோதிலிங்கத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, பீமா சங்கர்னு. 12 ஜோதிலிங்கத்தில் இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பீமா சங்கரில். சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஒரு சிவலிங்கம் தான் உள்ள அழகாக கீழே வச்சுருப்பாங்க. அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அப்படி டக்குன்னு இவ்வளோ நேரம் லைட்டாக விசிபிளில் இருந்துட்டு டக்குன்னு மழை பெஞ்சு அப்படியே வந்து ஃபுல்லாகவே மிஸ்ட்டில் கவர் ஆகிட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ் கிளைமேட்டு. வாங்க அப்படிங்க பாருங்கள், ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். இதுதான் அந்த கோயில் பீமா சங்கர். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கோயிலே காணும். கோயில் அந்த பக்கம் இருக்குது. வர வழி ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே காட்டுக்குள்ளே இருக்கனால ஈஸியாக வந்து குளிர் பனி எல்லாமே வந்துடும், மழை வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனலி நம்ம பார்த்தாச்சு. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கோயிலே ஃபுல்லாக மிஸ்ட்டில் தான் இருக்குது. காட்டில் இருக்கனால ஈஸியாக மிஸ்ட்டு வந்துடும். ஃபுல்லாகவே எல்லா சைடுமே மிஸ்ட்டாக தான் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம லக்கேஜ் வச்சுருக்கோம், அங்கே போகலாம் வாங்க. பீம் சங்கர் வந்தீங்கன்னா இந்த 2 டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ கண்டாய் பிடா, ஏ நேம் क्या है? कंदी पेड़ा मलाई बिड़ा. கந்தி பேடா மலாய் பேடா 2 ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருந்தது. இது வந்து சூடாக இருக்கும், நல்லா இருந்தது. இது கொஞ்சம் குளிர்ந்துச்சுன்னா நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா டேஸ்ட் இதுக்கு இதுதான் மாசாக இருந்துச்சு. இது கொஞ்சம் குளிராக இருந்ததுனால நல்லா இல்லை. இது சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குது. ரெண்டுமே இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ நம்ம அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். இது ஒர்த்து கைஸ், இதுவும் ஒர்த்து. இது வந்து கொஞ்சம் ஓகே, நார்மலாக இருந்துச்சு. இது ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுறது, சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம பீமா சங்கர் ஜோதிலிங்கம் தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. இதோடி நம்ம இந்த ட்ரிப்பில் ஃபஸ்ட் ஜோதிலிங்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 12 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு கைஸ். இன்னும் 2 இருக்குது இங்கே. ஆல்ரெடி இங்கே ஒன்று போயிருக்கேன், ட்ரையம்பகேஸ்வர். திருப்பியும் முடிஞ்சால் பார்க்கலாம். நம்ம எப்படியும் போவோம் கண்டிப்பாக. லாஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். அனிமல்ஸ் கிராஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த விளாக் இதோடய முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு விளாகில் சந்திக்கலாம். பீமா சங்கர் ஜோதிலிங்கம் விளாக் கம்ப்ளீட்டட் கைஸ். இந்த ட்ரிப்பில் நமக்கு ஃபஸ்ட் ஜோதிலிங்கம். ஸோ வாங்க 12 கம்ப்ளீட் பண்ணலாம். வேறு லெவல் கைஸ் இன்னைக்கு. வாங்க இப்படியே அடுத்த ஒரு விளாகில் சந்திக்கலாம். பை கைஸ்.